உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். யோவான் நற்செய்தி 14:27. Peace is what I leave with you. It is my own peace that I give you. John chapter 14:27. என் அருமை தேவ பிள்ளைகளே, சமாதானம் என்ற வார்த்தை எத்தனை இனிமையானது. அதை கேட்கும் போது இருதயத்தில் ஒரு ஆறுதல், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். ஒரு முறை சில மிஷனரிகள் மலைகளிலே வாழுகிற ஆதிவாசிகளை கத்தரண்டை வழிநடத்தினார்கள். அந்த ஆதிவாசிகளுக்கு வேதம் இல்லை, மொழிபெயர்க்க கூடிய அளவு அவர்கள் மொழியில் போதிய சொல் வளமும் இல்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி போன்ற வார்த்தைகளுக்கு பதிலாக எந்த வார்த்தைகளை கொடுப்பது என்றே தெரியாமல் அவர்கள் தவித்தார்கள். ஒரு நாள் அந்த மிஷனரி சமாதானம் என்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்ப்பது என்று தெரியாமல் ஒரு ஆதிவாசியிடம் அதை விளக்கி பேசிக் கொண்டிருந்தார். இயேசு உள்ளத்தில் வரும்போது நம் கலக்கம், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்குகிறது, உள்ளம் அமைதியடைகிறது. அதுவே சமாதானம் என்றார். பின்பு அந்த ஆதிவாசியிடம் அவர், சமாதானம் என்பதற்கு உங்களுடைய மொழியில் ஏதாவது வார்த்தை உண்டா என்று கேட்டார். அந்த ஆதிவாசி, சமாதானம் என்பதற்கு எங்களுடைய பாஷையில் வார்த்தைகள் இல்லை, ஆனால் இயேசு உங்கள் இருதயத்தை உட்கார பண்ணுவார் அல்லது அமர்ந்திருக்க பண்ணுவார் என்று மொழிபெயர்த்து விடலாம் என்றான். அந்த மிஷனரி அதை ஆழ்ந்து சிந்தித்தார். சமாதானம் என்பதற்கு அமர பண்ணுவதாகும். கொந்தளிக்கும் கடலை அமர பண்ணுவது போல கர்த்தர் கொந்தளிக்கும் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்து அமர பண்ணுகிறார் அல்லவா? ஆகவே அப்படியே அவர் மொழிபெயர்த்து விட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அலைகளினாலும் காற்றுகளினாலும் அலை மோதி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இப்போதே உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறது மாத்திரமல்ல, உங்கள் உள்ளத்தையும் அமர பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஈவுகளில் சமாதானமும் ஒன்று. உள்ளத்தில் மட்டுமல்ல, உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சமாதானம். அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து தரும் பெரிய ஈவாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒவ்வொரு நிருபத்தையும் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்றும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்றும் சொல்லி வாழ்த்துகிறார். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவர்களாயும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமாதானம் உண்டு, சுவிசேஷத்தினாலே சமாதானம் உண்டு, பரிசுத்த ஆவியினாலே சமாதானம் உண்டு. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகவும் சமாதானத்தில் தேறினவர்களாகவும் ஜீவியுங்கள். ஜெபம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று நீர் கூறியுள்ள வேத வாக்கியத்தின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.